வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நேர்மையுடைய சிறுவன் என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். ஒரு பையன் ஒரு சாவியை கண்டுபிடித்தான். ஆனால் அதன் உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் அதை கண்டுபிடித்ததாக கூறி ஒரு நண்பரிடம் சாவியை கொடுத்தான். பின்னர் சாவி தனது தந்தையுடையது என்பதை அவன் கண்டுபிடித்தான். நேர்மையே எப்போதும் சிறந்த கொள்கை என்பதை சிறுவன் கற்றுக்கொண்டான். கதையின் கருத்து: நேர்மை நம்பிக்கையை வளர்க்கிறது. நேர்மை நம்மை வருத்தத்திலிருந்து காப்பாற்றுகிறது. நன்றி.